இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, கரைதிரை அற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வீணைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வே, இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், முக்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன், ஒரு கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன், வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களால் முத்தம் செய்வேன், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், வாழ்ந்தால் போதும். என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே, என்னுள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே, எந்த நின் பாக்கிய வீட்டை நினைக்கையிலே,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா வர்ணிக்க எந்த நாவு போதாதையா இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் ஆகாய காலம் என்று துணி தேடுமோ ஏழை என்னாவேல் என்று தேர்ந்திடுமோ ஆகாய காலம் என்று துணி தேடுமோ ஏழை என்னாவேல் என்று தேர்ந்திடுமோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அப்பா என் கண்ணீர் என்று துடைக்கிறாரோ அவலாயிங்கிடுதே எனதுள்ளமே அவலாயிங்கிடுதே எனதுள்ளமே இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும் அல்லேலூயா ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடுண்டு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையா உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையா உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையா தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர் தள்ளப்பட்ட கல்லாயிருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா சத்துருக்கள் முன்பாக
உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் அப்படி எல்லாரும் முழங்காறு படிட்டோம் அவரை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடும் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் சிங்கங்கள் சூழ்ந்தென்னை வீழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா சிங்கங்கள் சூழ்ந்தென்னை வீழுங்க நினைக்கையில் கிருபையால் காத்தீரையா சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர் நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்றும் நடத்தி வந்தீர் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் கரங்களை உயர்த்தி சொல்வோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம் உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் வாழ்நாளெல்லாம் உம்மை உயர்த்திடுவோம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என் நேசர் என்னோடு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் சுவாசம் என்னில் உண்டு ராஜாதி ராஜாவை கத்தாதி கத்தரை அப்படியே அவரை துதிப்போம் ஹல்லேலூயா 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 அப்பா கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்தீரே அப்பா இந்த புதிய மாதத்தை காண கிருபை செய்தீரே என்று அவரை பார்த்து அவரை அப்படியே துதிங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உம்மை துதிக்கிறோம் நீரே துதிக்கு பாத்திரர் அப்பா ஹல்லேலூயா 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 ஆண்டவரே கிருபையால் எங்களை காத்து நடத்தி வருகிறவரே அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா எங்களை பாதுகாத்து நடத்தி வருகிறவரே உம்மை உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா எங்களோடு இருந்து எங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக இருந்தீரே அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஹல்லேலூயா நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திரர் என்று அந்த துதிக்கு பாத்திரர் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துவோமா ஹல்லேலூயா 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 அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா இந்த புதிய மாதத்திலும் எங்களை கிருபையாய் நடத்தி வருகிறீரே ஆயுசு நாட்கள் எங்களுக்கு நீர் கூட்டி தந்திருக்கிறீரே இயேசு ராஜா ஹல்லேலூயா நீர் எத்தனை நல்லவர் அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தினதே
அப்பா உம்முடைய அன்பு எங்களை இம்மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி நீர் சுத்திகரித்திருக்கிறீரே. அப்பா இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே அந்தகார கிரியைகளின் மேலே ஒரு அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நாங்கள் தெளிக்கும் பொழுது ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுகத்தை நீர் தருகிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலையை நீர் தருகிறீரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய இரத்தம் வெளியேற பெற்ற இரத்தம் ஆண்டவரே. கடைசி சொட்டு இரத்தத்தை எங்களுக்காக நீர் சிந்தினீரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையிலே எங்களை பலிபீடத்திலே ஜீவ பலியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாக எங்களை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக, எங்களை நீர் சுத்திகரிப்பீராக. குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னிப்பீராக. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எங்களிடத்திலே காணப்படுகிற குறைவுகளை கர்த்தர் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. அப்பா அந்த ஜென்ம பாவங்கள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா கர்த்தர் நீர் விரும்புகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கை எங்களிடத்திலே காணப்படட்டும் அப்பா. தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீரே அப்பா. எங்களை இந்த காலை வேளையில பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி சேர கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எங்கும் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாளிதுவே. இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும், ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். இரத்தமே, இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, ஓ இரத்தமே, இரத்தமே. அப்பா உம்முடைய இரத்தம் எங்களை இந்த காலை வேளையிலே பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய இரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதாக இருக்கிறது ஆண்டவரே. எல்லா பலவீனங்கள் நீக்காமே. விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, சுத்தமான இரத்தத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான இரத்தத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம்
சபைகளில் தேவன் எழுந்தருளும். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பலத்த அபிஷேகம் ஊற்றிடுமே, கிருபையின் வரங்களால் அலங்கரியும். பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், பரிசுத்தம் ஒன்றே அலங்காரம், சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே, சபைகளில் எல்லாம் ஜொலிக்கணுமே. இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, 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 விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்றதானவரே, உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அந்த பரிசுத்தம் என்ற அலங்காரம் சபைகளில் இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே ஜொலிக்கத்தக்கதான ஒரு பரிசுத்தம் எங்களிடத்திலே காணப்படட்டும். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஓ ரமலா சந்தாரா மஹதியாக்காரமோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற மஹதரமலஹதுரா ரிகபு ஷேந்தரே மஹதுரா ரோலா மஹதியாக்கர மஹதியாக்கர ஷேந்தரே நஹதரா. அப்பா, எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. அப்பா, எங்கள் உச்சன் தலைமுதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயவங்களும் பரிசுத்தமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் கண்களிலே ஒரு பரிசுத்தம், செவிகளிலே பரிசுத்தம், நாவிலே பரிசுத்தம், எங்களுடைய சிந்தைகளிலே பரிசுத்தம், கைகளிலே கால்களிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிற யெகோவா மெகாதீஸ், அப்பா, இந்த காலை வேளையில் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. அப்பா தகப்பனே, எங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே கொஞ்ச நேரமாக எழுமி நின்று அப்படியே அந்த கர்த்தரை ஆராதிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா தகப்பனே, நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தவரே உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதுவரை நம்ம நடத்தினாரே அப்பா, இதுவரை எங்களை நீர் நடத்தினீரே. இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இம்மானுவேலராக எங்களோடு இருந்து எங்களை நீர் நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, தாவீது ராஜா சொன்னது போல முதிர் வயதானாலும் எங்களை தள்ளிவிடாத இருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதுபோல இளமை முதல் ஆண்டவரே எங்களுடைய முதிர் வயது வரைக்கும்
நீரே எங்களை வழி நடத்துகிறவராக நீர் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாயின் வயிற்றிலே உருவான நாள் முதலாய் இம்மட்டுமாக எங்களை நீர் நடத்தி வருகிறவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நன்றி செலுத்துங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களை நீர் இதுவரை நடத்தினீரே அப்பா உமக்கு நன்றி. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இயேசு ராஜா உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் இரக்கமாய் ஆயுசு நாட்களை எங்களுக்கு நீர் கூட்டி தந்திருக்கிறீரே அப்பா உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. இதுவரை என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்திடுவே. நீரே யெகோவா, ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவி. நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ஈரே என் எல்லாமே பார்த்து கொள்வே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவி நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை. நடத்திடுவி அப்பா, நடத்திடுவி இனிமேலும் கடைசி வரை. நடத்திடு
நாளும் நடத்திடுவார், உண்மையாய் நடத்திடுவார். முதிர் வயதானாலும் நடத்திடுவார், உண்மையாய் நடத்திடுவார். நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர் நடத்திடுவீர் இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீர். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். மறுபடியும் எல்லா கரங்களை உயர்த்தி சொல்வோம். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, முதிர் வயதானாலும் நீர் எங்களை தள்ளிவிடாதவர் அப்பா. தகப்பனே, எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்திக்கிறவர் அப்பா. ஆண்டவரே, எங்கள் எல்லாவற்றையும் இதுவரை நீர் பார்த்து கொண்டவர். இனிமேலும் யெகோவா ஈரேயாக இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ள வல்லமை உள்ளவராய் நீர் இருக்கிறீரப்பா. இதுவரை எங்களை நீர் நடத்தினவர், இனிமேலும் நடத்த நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்படே. அப்பா, உமையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உமையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மீ ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எத்தனை நல்லவர் அப்பா, நீர் எத்தனை நல்லவர் தகப்படே. அப்பா, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து எங்களை அபிஷேகித்து அப்பா உம்முடைய சொந்த பிள்ளையாக எங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றினீரே. அப்பா, இந்த உலகத்திலும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருந்து ஆண்டவரே, உண்ண உணவு, உடுக்க உடை, தங்குவதற்கு நல்ல வீடு தந்து எங்களை நடத்தி வருகிறவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்படே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர்
நேசித்தவர், என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ. என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தர். எல்லா கரங்களும் பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர், பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆச்சரியமான ஒரு வசனம். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நாம் நினைத்து பார்த்திராத, நாம் எண்ணிராத பெரிய காரியங்களை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம அதுக்காக காண முடியாத அந்த டைம் வரும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். சரி, தேவன் என்னெல்லாம் ஆயத்தப்படுத்தினா வசனத்தில் இருந்து நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவதாக, ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த தீவு முதலாளியும் ஜனங்களும். இது என்னடா? ஆயத்தப்பட்டிருந்த தீவு முதலாளியும் ஜனங்களும் அல்லது மக்களும். வாசிப்போம். அப்போஸ்தல நடபடிகள் 28:1-2. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ கொஞ்சம் பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் பின்னால் பேக், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க? எய்ம் பண்ணி வந்தாங்களா? எதிர்பாராமல் வந்தாங்களா? எதிர்பாராமல் தேவன் இந்த இடத்துல அவங்கள கொண்டு வந்தார். அங்கே இப்போ ரோமாபுரிக்கு ஒரு 276 பேர் போய் கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் யார்? பவுல் அப்போஸ்தலன். ஆனால் அந்த பிரயாணம் அவ்வளவு எளிதாக இல்லை, அவ்வளவு சுமூகமாக இல்லை, மிக கஷ்டம் அடைகிறார்கள். நானே அதை வாசிக்கிறேன்.
27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, எதிர்காற்றாய் இருந்தபடியினால். காற்று எப்படி இருக்கு? எதிர்காற்றா இருக்கு. இவங்களை போக விடலை. இன்னைக்கு மாதிரி மோட்டார் பொருத்திய கப்பல் கிடையாது. இப்போ இருக்கிறது போல உள்ளது கிடையாது. அன்னைக்கு பாய்மர கப்பல். காற்று வீசுவதுக்கு தகுந்தவாறு அவங்க அதை கட்டி அப்படியே என்ன செய்யும், அந்த கப்பல் போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கப்பலில் தான் இப்போ போகிறாங்க. ஆனால் காற்று இப்போ எப்படி இருக்கு? எதிர்காற்றா இருக்கு. 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, காற்று எங்களை தடுத்தபடியினாலே. காற்று என்ன செய்யுது? தடுக்குது. இந்த காற்றை பற்றியே ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தென்றல் அப்படின்னு இருக்கு. தென்றல். 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா யூரோ குலிதோன் என்கிற கடும் காற்று, கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு. 18ஆம் வசனம் பெருங்காற்று, மழை. 20ஆம் வசனம் மிகுந்த பெருங்காற்று. அவங்க போகவே முடியல. அவங்களால ஃபார்வர்ட் மார்ச் பண்ணி போகவே முடியல. அப்படியே சுத்தி சுத்தி விடுது எதிர்காற்று. யூரோ குலிதோன் என்கிற கொடுங்காற்று. யூரோ குலிதன் கொடுங்காற்றுனா என்ன? நம்ம பாண்டியில் சொன்னா சுனாமி. சரி, புயல் காற்று ஈஸியாக சொன்னீங்கன்னா புயல் காற்று, சுனாமி காற்று. சுனாமி வரும்போது புயல் வருது. அந்த பயங்கரமான, அதாவது அந்த அந்த புயல் காற்று வந்துச்சுன்னா என்ன செய்யும்? சுற்றி விட்டுரும். அப்படி போகவே முடியாது. அதோட நிற்கல. இப்போ கப்பல் என்ன செய்ய போகுது? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கீங்க. பிரைஸ்ல கப்பல் உடையக்கூடிய சூழ்நிலை. கப்பல் இப்போ உடையக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப பயங்கரமா இருக்கு. எல்லாம் பீஸ் பீஸாக ஆரம்பிச்சுட்டு கப்பல் உடைஞ்சிட்டு. 44ஆம் வசனம் பாருங்க, மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை சேரவும் கட்டளையிட்டான். கப்பல் உடையுது, பலகை துண்டு இதுகளெல்லாம் பிடிச்சு தான் அவங்க எங்கே போய் சேர்றாங்க? இந்த மெலித்தா தீவுக்கு போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் பாடு, இங்கே ஒரு பக்கம் கஷ்டம், இங்கே ஒரு பக்கம் வேதனை. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு பக்கத்தில் இவங்களை ரிசீவ் பண்ணுவதற்காக, இவங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக, இவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக, இவங்களுடைய நலனிலே அக்கறை கொண்ட ஒரு தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கையிலும் இப்படி தான். எதிர்பாராத பயங்கரமான காற்றுகள், பலத்த காற்று, கொடுங்காற்று, யூரோ குலிதோன் போன்ற கடுங்காற்று, எதிர்காற்று பயங்கரமாக நம்முடைய வாழ்க்கையில் அடித்து கொண்டே இருக்கிறது. எப்படி தப்பி சேர போகிறோமோ தெரியலையே. அவங்க எங்கே போகணும்னு அவங்க திட்டம் போட்டு போயிட்டு இருக்காங்க. ரோமாபுரிக்கு போனாலும் பரவாயில்ல, போகாட்டாலும் பரவாயில்ல, தப்புனா போதும், எங்கேயாவது தேவன் கொண்டு கரை சேர்த்தா போதும்னு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? நினச்சிக்கிட்டு இருக்காங்க. 14 நாளாக சாப்பிடலையாம். எத்தனை நாள் சாப்பிடலை? 14 நாள் சாப்பிடலை. ஏன்னா எப்போ தான் நம்ம மறிக்க போகிறோமே, நமக்கு சாப்பாடு ஒரு கேடா அப்படின்னு சாப்பிடவே இல்லை. பொதுவாக அப்படி தான் சொல்லுவாங்க. அடுத்த நாள் தூக்கு தண்டனை போட்டிருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நாளில் அவங்க விருப்பமான சாப்பாடு எதுன்னு கேட்டு அந்த சாப்பாடை கொடுப்பாங்களாம். ஆனால் அந்த நபர்கள் அந்த சாப்பாடை என்ன செய்ய மாட்டாங்களாம்? சாப்பிடவே மாட்டாங்களாம். டேஸ்ட் பண்ணியே பார்க்க மாட்டாங்களாம். ஏன்னா நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சாக போகிறோம். இதை டேஸ்ட் பண்ணி நமக்கு இதனால என்ன நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தொடவே மாட்டாங்களாம். மேக்சிமம் அந்த ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க? தொட மாட்டாங்க. இதே நிலைமை தான் பவுலோடு இருந்த 276 பேர். எத்தனை பேர் கூட இருக்கிறாங்க? 276 பேர். எத்தனை நாள் சாப்பிடலை? 14 நாள் சாப்பிடலை. இனி நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், இதோடு ஒளிஞ்சோம், இதோடு அழிஞ்சோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நம்ம அப்போஸ்தலனுக்கு தேவன் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 23:11 முதல்ல சொல்லிட்டாரு. அப்போஸ்தலர் 23:11 ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். தேவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டாரு. 27-24 இந்த மனுஷனை யூதர் பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். 2 முறை தேவன்
அந்த காரியத்தை திரும்ப சொல்றாரு. பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். எந்த சூழ்நிலையில சொல்றாரு? கப்பல் சுத்தி இருக்கும்போது, கப்பல் உடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது தேவன் பவுலின் நிமித்தமாக அவரோடு இருக்கிற எத்தனை பேரை பாதுகாக்கிறார்? 276 பேரை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, இப்போ ஒரு பெரிய ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்ன ஆயத்தம்? ஒரு கூட்ட ஜனங்கள் இவரை ரிசீவ் பண்றதுக்கு அங்க மெலித்தா தீவு, பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆட்களை தெரியாது. பழைய நாட்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, மிஷினரிமார்கள்லாம் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போன பட்சத்தில் அம்பை எய்து அவங்கள என்ன செஞ்சிட்டாங்க? கொன்னுட்டாங்க. நரமாம்ச பட்சணிகள் எத்தனையோ பேர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போகாமல் நல்ல ஒரு நேசிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறார். அல்லது அங்கே இருக்கிற அந்த தீவார்களுடைய உள்ளத்தில் தேவன் கிரியை செய்து அங்கே ஒரு ஆயத்தப்படுத்திட்டார். எதுக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு? இவங்களை வந்தவங்க எத்தனை பேர்? 276 பேர். அவர் சொல்றாரு, அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. நம்ம வீட்டில் ஒரு 3 பேர் 5 பேர் ஒரு 7 நாள் வச்சு நம்ம பார்க்க முடியுமா? இப்போ கொரோனா, இப்போ என்ன வந்துச்சு? வெள்ளம் வந்துச்ச, எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இவங்க அவங்கன்னு சொல்லலை. நம்மால் ஒரு குடும்பத்தையாவது 2 குடும்பத்தையாவது நம்ம வீட்டில் வச்சு நம்ம பார்த்தோமா? கொஞ்சம் சொல்லுங்கள். உங்களால் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? வீட்டில் உட்காந்து சிந்திச்சு பாருங்க. அபிஷேகம் பெற்ற நாம எங்க? அந்நிய தீவார், ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்கி கொண்டு இருக்கிற மெலித்தா தீவார் எங்க? நாம சில சமயங்களில் 1000 காரணம் சொல்லி தப்பித்து கொள்ளலாம், என்னையும் சேர்த்து. ஹல்லேலூயா. 1000 காரணம் தான் வசனம் நம்மோடு பேசுகிறத நான் ரொம்ப உணர்றேன். எப்படி கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார் கொஞ்சம் சிந்திச்சுப்பா. பைபிள் ஏதோ படிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல, நம்மையும் அதையும் வச்சு கம்பேர் பண்ணி 4ஆம் வட்டத்தில் வளரணும்னு எதிர்பார்க்கிறார். இதுதான் பிரசங்கம். ஹல்லேலூயா. அந்நிய தீவார் என்ன செய்கிறா? பாராட்டிய அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. தெரியாதவங்க, ஊர் தெரியாதவங்க, பேர் தெரியாதவங்க, யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க அன்பு எத்தனை பேர் வந்து நிற்காங்க? 276 பேர். நம்ம வீட்டுக்கு 3 பேர் விருந்துக்கு வந்தால் போதும், நம்ம போகிற போகிற எப்படி போகணும்னு பாருங்க. அப்படி கோபம் வரும் நமக்கு. சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டாங்களே. இவங்க சொல்லிட்டா வந்தாங்க, இந்த நம்ம ஆட்கள் இந்த 276 சொல்லிட்டா வந்தாங்க. இல்லை, கப்பல் உடஞ்சி போச்சு, துண்டு பீஸ் ஆயிருச்சு. தப்பிச்சோம் பிழைச்சோன்னு வந்தால் அது என்னது? அந்த ஊர் பேர் என்னது? மெலித்தா தீவு. அந்நியராகி அவர்கள் பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பாருங்க, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். நாம என்ன செய்வோம்? பாட்டு ஒளிஞ்சுக்கிடுவோம் போய். என்னத்தையாவது பாருங்க, நீங்கள் பார்த்துக்க. 270 பேர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன உதவி செய்ய முடியும்? தப்பி பிழைச்சிங்க, அவங்க தீவில் நாங்கள் இடம் கொடுக்கோம். அப்படியே போய் எங்கேயாவது என்னத்தையாவது போய் என்ன செய்யுங்க? சாப்பிட்டுக்கிட்டு எங்கேயாவது உருளுங்க, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுறோம்னு சல்யூட் போட்டு போயிடுவோம். ஆனால் அவங்க என்ன அழகாக ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்ய? அவங்க குளிராக இருக்காங்க, மழையில் நனைஞ்சு அப்படியே வரவரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரியங்களை செய்து 7ஆம் வசனம், தீவுக்கு முதலாளியாகிய புபிலியோ என்னும் பெயர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். எப்படி விசாரித்தான்னா டெய்லி எல்லாரும் லைனை வாங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டானோ? என்ன விசாரித்தான் என்றால் உபசரித்தான், பட்சமாய் உபசரித்தான், விருந்து உபசரணைகளை செய்தான். அதான் அதனுடைய அர்த்தம். என்ன உபசரணை? விருந்து உபசரணைகளை செய்தான். எத்தனை நாள்? 3 நாள். 3 நாள் நினைக்காதீங்க. இன்னும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து. இவங்க யாரோ அவங்க யாரோ என்ன செய்தாங்களாம்? நம்ம கூட உள்ளவங்களுக்கே மரியாதை செய்ய மாட்டோம். கர்த்தர் வச்சிருக்கிற தலைமையில் உள்ள தலைமைனா எல்லா இடத்துலையும் தலைமை இருக்கு. வீட்டில் இருக்காங்க பெற்றோர், சபையில் இருக்காங்க ஊழியக்காரர்கள், வேலை ஸ்தலத்தில் இருக்கிறாங்க அதிகாரிகள். இதெல்லாம் தலைமைக்கு மரியாதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இவங்க யாருக்கு மரியாதை செய்கிறாங்க? அந்நியர்களுக்கு. நீ யாரோ நான் யாரோ. ஆனால் அப்படி அவங்க நினைக்கல. அவங்க அந்நியர்களாக இருந்தாலும் அவங்களை கனப்படுத்தினார்கள், அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள்.
செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். அப்பா, இதெல்லாம் பாசிபிளான்னு பாருங்க. இவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல, தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, அபிஷேகம் பெற்றவர்கள் அல்ல. எத்தனை பேருக்கு ஏற்றுறாங்க? 276 பேருக்கு. அவங்களுக்கு தேவையான ஒருவேளை உணவு ஏற்றிருக்கலாம், ஒருவேளை தானியங்களை ஏற்றிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு தேவையான சட்டைகள். என்ன நினைச்சாங்களோ தெரியல, என்ன செய்தாங்களோ தெரியல. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு தான் இங்கேருந்து பிரயாணம். அப்போ எத்தனை நாள் சாப்பாடு போட்டிருக்காங்க? 3 மாதம். 3 நாள் விருந்துபசரணை, 3 மாதம் அவங்களுடைய தேவைகளை என்ன செய்தாங்க? சந்தித்தாங்க. இதை செய்தது யாரு? மெலித்தா தீவார் என்று சொன்னாலும் தேவன் அவர்களை இந்த கூட்டத்துக்காக ஆயத்தப்படுத்தினார். காரணம், அங்கே தன்னுடைய ஒரு மகன் இருக்கிறான். அல்லேலூயா. தேவன் தன்னுடைய அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அப்புறம் அடுத்து எப்படி முடியுது? காணவும் இல்லை, கை பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, வசனம் வரவும் இல்லை. அல்லேலூயா. நம்ம கேட்குற நேரம் வராது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லது நேரம் நல்லா சீக்கிரமாக வரும். ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம காணக்கூடிய என்னதுன்னா, தேவன் அங்கே ஒரு கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே இங்கே ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்திட்டார். எதுக்காக? தன்னுடைய ஜனம் காக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. தேவன் ஒருபோதும் தன்னுடைய பிள்ளைகளை கைவிட போவதில்லை. இன்னைக்கு வாசித்த வசனமும் அதுதான் இருக்குது. வாஸ்தவமா? என்ன வசனம் வாஸ்தவம்? முக்கியமான வசனம் சொல்லுங்க. நான் இளைஞனுமாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம தோன்றாத, எதிர்பாராத அற்புதமான காரியங்களை தேவன் நமக்காக என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பண்ணி வச்சிருக்கிறாரா? பண்ணி வச்சிருக்கிறாரா? இந்த மெலித்தா தீவார் ஆகவே என்ன ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னு லைட்டாக பார்த்துருவோமே. 8-9 வசனம். புபிலியினுடைய தகப்பன் ஜூரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். சூப்பர். ஹல்லேலூயா. இவங்க செஞ்சது கொஞ்சம், தேவன் செஞ்சது அதிகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதான் முக்கியமான காரியம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்த நபரை தேவன் கைவிடவே மாட்டார். இவங்கள் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமானவர்கள் அல்ல. ஆனால் யார் இருக்காங்க? பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறார். அவரோடு கூட 276 பேர் இருக்கிறார். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, உன் நிமித்தம் இவங்க அவ்வளவு என்ன செய்வேன், நான் பாதுகாப்பேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்கள பாதுகாத்தவங்களுக்கு பெரிய அற்புதம் நடக்கு. வியாதியஸ்தனே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் வரும் முன்னால நிறைய வியாதியஸ்தர்கள் இருந்தார்கள். ஆனா இவங்க 3 மாதம் தங்கி இருந்து புறப்படும் போது ஒரு வியாதியஸ்தனும் இல்லை, எல்லாரும் சுகமாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ வியாதி போகணுன்னா ஒன்று என்ன செய்யணும்? நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் காசு போகணும் வெளியே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபிச்சு மாத்திரம் சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க. என்ன கையால் எச்சு கையால் காக்காயை துரத்த மாட்டாங்க. ஜெபிச்சே சாதிச்சிடணும். ஆனால் ஜெபிச்சே மாத்திரம் சாதிக்க முடியாது, கொடுத்தும் சாதிக்கலாம்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வியாதி மரணம் உபவாசம் ஓகே, ஜெபம் ஓகே, அதுக்கும் வழி இருக்கு. பைபிள் சொல்லுது, இப்படியும் பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படியும் எழுதி இருக்கிறது. இதுதான் வசனம், இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி மாத்திரமல்ல, அது ஈஸி. 3 நாள் சாப்பிடாம கிடப்பது ஈஸி. ஏன்றது ஒரு பைசா போகாது. 3 நேரம் சாப்பாடு லாபம். 3 நேரம் சாப்பாடு லாபம். ஜெபம் பண்ணினா என்னைய ஒன்றும் பிரச்சனை, எனக்கு ஒன்றும் கஷ்டமாக ஆகாது. என் பாக்கெட்லேருந்து ஒரு பணமும் போகாது. உட்காந்து தோத்துறோம். என்ன பெரிய கஷ்டமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும்னா கொஞ்சம் எப்படி இருக்கு, கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுத்து பாரு, பின்னால் வர்ற அற்புதத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. அதில் என்ன வருது? இது நடந்த பின்பு தீவில இருந்த மற்ற வியாதிக்காரரும் என்றால் மற்ற எல்லா வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். ஆகவே தான் அவங்களுக்கு சந்தோஷமாக 3 மாதம் சாப்பாடு போட்டார். முதல்ல 3 நாள் சாப்பாடு,
விருந்து சாப்பாடு, சீக்கிரம் அடியை காலி பண்ணிடுவாங்கன்னு. ஆனால் அந்த அற்புதம் நடந்த உடனே, ஏம்மா நீங்கள் பேசாமல் இங்கே இருந்துருங்க, பேசாமல் நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் எவ்வளோ நாள்னாலும் சாப்பாடு போட தயாருன்னு சொல்லியிருப்பார் அவர். ஹல்லேலூயா. ஆகவே 3 மாதம் அங்கே இருந்து அதுக்கப்புறம் புறப்பட்டு அவங்க போக வேண்டிய இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த தீவு முதலாளியும் ஜனங்களும். 2வதாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மணவாட்டி. ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மணவாட்டி ஆதியாகமத்தில் பார்ப்போம். ஆதியாகமம் 2:18 தெரிஞ்ச வசனம் தான் அதெல்லாம். ஆதியாகமம் 2:18. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஸ்தோத்திரம். தேவனே சொல்றாரு. ஆதாம் கேட்டாரா, தனிமையா இருக்கிறான் ஆண்டவரே, தனிமையா இருக்கேன், நீர் காலையில் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போயிடுறீரு, அதுக்கப்புறம் எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லை, நான் தன்னந்தனிமையா இந்த அப்படியே சுத்துறேன் ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அப்படி ஏதாவது கேட்டாரா? கேட்கவே இல்லை. இவராகவே சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். 20ஆம் வசனத்தின் பின்பகுதி, ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். இறந்து போயிட்டான் நினைக்காதீங்க, அவன் தூங்கினான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஹல்லேலூயா, பிரைஸ். இங்க ஒரு ஆயத்தம் செய்கிறாரு, தூங்க வச்சுட்டாரு, நல்லா தூங்க வச்சுட்டாரு. அங்க ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடக்கு. எங்கிருந்து எடுக்கிறாரு? விலா எலும்பை ஒன்று எடுத்து அவன் தூங்கிக்கிட்டே இருக்கிறார். கொஞ்சம் தள்ளி போயிட்டார். ஏன்னா அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கொஞ்சம் தள்ளி போய் யாரை உண்டாக்கிட்டாரு? அப்படியே ஏவாளை உண்டாக்கிட்டார். ஏவாளை உண்டாக்கிட்டு என்ன இதில் சொல்லியிருக்கு? மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ பக்கத்தில் இல்லை, அவனை தூங்க வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. வார்த்தையினாலே உண்டாக்கக்கூடிய தேவன் இந்த இடத்துல அவர் எப்படி பண்ணுறாரு? அதை கையினாலே, தன்னுடைய கையினாலே மனைவி, அதாவது மனுஷியை உண்டாக்கி அங்கேருந்து கொண்டு வந்து முன்னால் நிப்பாட்டுறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ். இவளுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் அப்படி கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ தான் நித்திரைனா தூங்கிட்டு இருக்காரு. தூக்கத்தை முழிச்சு பார்த்தா முன்னால் யார் நிற்கா? மனுஷி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்கே நிற்காரு? பக்கத்தில் இருக்கிறாரு. இந்த கல்யாண வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லுவாங்க, இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பது யார் அப்படின்னோடனே பெண்ணினுடைய தகப்பனார் என்ன செய்வார்னா, அந்த கையை பிடிச்சி இந்த கையில் கொடுத்துட்டு என்ன சொல்லுவார்? இனிமேல் நான்லாம் ரொம்ப குறுக்கிட மாட்டேன் மாப்பிள்ளை, என்ன செய்ய மாட்டேன், குறுக்கிட மாட்டேன், இந்த பிள்ளைய இனி என்ன செய்யணும், உன் ஆயுசு வரைக்கும் வச்சு பாதுகாத்துக்கோ அப்படின்னு கையில் கொடுத்துட்டு போகிறது மாதிரி தேவனாகிய கர்த்தர் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த கையும் இந்த கையும் சேர்த்து, எப்பா நீ தனியாக இருந்த, அது எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு, நீ கேட்காமலேயே இன்றைக்கி உன் சரீரத்துலேருந்தே ஒரு எலும்பை எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்கி கொடுத்துட்டேன், பரவாயில்ல, நீ நல்லா அங்கே சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அன்பாக வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஆயத்தப்படுத்தினது வித்தியாசமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு வித்தியாசம் இதே இதில் பாருங்கள். ஆதியாகமம் 41:45 பாருங்கள். ஆதியாகமம் 41:45. இது எந்த ஹெட்டிங்கில் போயிட்டுருக்கு? ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மணவாட்டி. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். பிரைஸ் அல்லாஹ். இந்த ஆயத்தம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நினச்சி பார்க்க முடியல. பாட்டுலாம் உண்டு இல்லை, கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல, நீங்க நின்னீங்க, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே,
விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர் நினைச்சு பார்த்துருப்பாரா இந்த யோசேப்பு? தனக்கு விடுதலை கிடைக்கணும் தானே கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. இப்போ விடுதலையா கிடைச்சது. விடுதலை கிடைச்சி ஒரு பக்தன் விதமாக சொல்லுகிறார், வெகுமதியும் கிடைச்சி திருமதியும் ஆண்டவர் கொடுத்தாராம். ஹல்லேலூயா. அடுக்கு தொடரில் பேசுறதுல வல்லவர் அவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வெகுமதியும் கொடுத்து திருமதியும் கொடுக்குறாராம். அதனால ரொம்ப வெகுமதி கிடைக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஆனால் திருமதி கிடைக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏதாவது ஒன்றுன்னா பைபிளை நம்ம அப்படியே பிடிச்சிக்கிடுவோம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு வெகுமதி கொடுத்தாரு, அப்போ எனக்கும் ஒரு பெரிய வெகுமதி வேணும். பாஸ்டர் வேற சொல்லிட்டாரு, வெகுமதியும் கொடுத்து திருமதியும் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸ்தோத்திரம். யோசேப்பு மரியாளுக்கெல்லாம் என்ன வெகுமதி கொடுத்துருப்பாங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். இயேசுவின் தகப்பன் அவங்கெல்லாம் ஒரு ஏழை, அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அவங்க புறா குஞ்சு கொண்டு போகிறாங்க, ஏழை தான் அவங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. வேதத்தின் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தொங்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விஷயத்தில் ஒன்றை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இவர் தான் அவர்கிட்ட வாங்கினார், அவர் தான் இவர்கிட்ட வாங்கினாருன்னு நிறைய இருக்குது பைபிளில். நீங்கள் பல வகைகளில் நீங்கள் சிந்திக்கலாம். அக்சாள் அவளே கேட்டு வாங்கிட்டு போயிடுறா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம பேசாமல் இருந்துக்கிடணும். அக்சாள் வந்த பிறகு கேட்டு வாங்கிட்டு வா அப்படி சொல்லலாமா? அப்போ எவ்வளோ பிரச்சனை வருது இப்போ. கல்யாணம் பண்ணின பிறகு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனை வருதா வரலையா? வருது. அதனால் அக்சாள் இதை நம்ம மாடலாக எடுத்துக்கலாமா? அக்சாள் பைபிள் மாடலாக இருக்குது. அப்பா வந்து கொஞ்சம் தான் கொடுத்துருக்காரு, இனி என்ன செய்யணும், பைபிள் முறைப்படியே இதெல்லாம் உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் இது வரைக்கும் தெரியாத இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சுக்கிட்டு. அக்சாள் வந்து என்ன பண்ணா, அப்பாட்ட போய் என்ன செஞ்சா கேட்டா. நாங்கள்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் அப்படி கம்முன்னு இருந்துக்கிடுவோம். நாங்கள் என்ன செய்வோம், கேட்க மாட்டோம், அப்படி கம்முன்னு இருந்துக்கிடுவோம். நீ மற்ற வேலையை நீ பார்த்துக்கோ, உங்கள் வீடு நீ இங்கே இருக்கிற, நீ இங்கே இருக்க போகிற, நீ இங்கே வாழ போகிற, நான் ராணி மாதிரி நீ வாழணும்னா அப்பாட்ட கேட்டு என்ன செஞ்சுட்டு வாங்கிட்டு வான்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் எந்த விதமாகவும் தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிப்பார். எப்போவுமே பண மூட்டையாக தான் ஆசீர்வதிப்பார்னு இல்லை. சந்தோஷம், சமாதானம், குடும்ப ஆசீர்வாதம், பிள்ளைகளின் சமாதானம், பிள்ளைகளின் உயர்வு, இதே வித்தியாசங்க. நாம் நினைக்கிறது பண மூட்டையாக கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கல்யாணம்னா எப்படி கிடைக்கும், ஒரு பெரிய பண மூட்டை கிடைக்கும், வாங்கிட்டு வந்துடலான்னு அல்ல. பண மூட்டை கிடைச்சா வாங்கி கொள்ளுங்க. நான் அதுக்கு எதிரானவன் அல்ல. ஒருவேளை ஒரு நல்ல பணக்காரராக இருந்துச்சு, தாரேங்கிறவர் ஏன் வேண்டாங்க மேனே, சரி, நம்ம பாயிண்ட் அதல்ல. வெகுமதியோடு திருமதி. ஹல்லேலூயா. எதிர்பார்க்கல இந்த ஐயா, தனக்குன்னு ஒரு திருமணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது எங்கே வச்சு நடக்கு, அரண்மனையில் வச்சு நடக்கு. ஆகா ஓகோ நடக்கு. இங்கே ஒன்றுமே சொல்லப்படலை. அரண்மனையில் நடக்கிறது சும்மா இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரியா நடந்திருக்கும் அப்படி நினைக்கிறீங்களா? ஏதோ கொடுத்தான்னு இருக்கு, அப்படி இல்லை. எப்படியும் கொஞ்சம் மரியாதையாக நடந்திருக்கும். ஒரு பெரிய அட்லீஸ்ட் அந்த இடத்துல ஒரு 2 சேர் போட்டு நல்ல பிபிலாம் ஊதி ஏதோ பண்ணி என்ன செஞ்சுருப்பாங்க நீட். அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அற்புதங்களை தேவன் இப்படியும் செய்வாரா, அதிசயங்களை தேவன் இப்படியும் செய்வாரா? அவர் அந்த சிறைச்சாலையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி மனநிலை இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படியாவது தப்புனா போதும், தப்பிட எப்படியாவது அப்பாட்ட போயிடணும். எங்கே இருக்கக்கூடாது, எகிப்து தேசத்திலே இருக்கக்கூடாது, தப்பி அப்பாட்ட போயிடுவோம். ஐயோ என்னால் முடியல, இப்படி மாட்டிக்கிட்டேனே, தேவனும் கண்ணு காணாதவர் மாதிரி இருக்கிறாரு, காது கேட்காதவர் மாதிரி இருக்கிறாரு, ஐயோன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தேவன் அங்கே ஆயத்தங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்காக செயல்படுகிற, நமக்காக யுத்தம் பண்ணுகிற, நம்மை விசாரிக்கிற, நம்மேல் அக்கறையாக இருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆயத்தம். இது ஒரிஜினலாக நடக்கக்கூடியது இதுதான். எப்படி, ஈசாக்குக்கு பெண் கேட்டு ரெபேக்காள் தேடி போகிறது, இதுதான் யூஸ்வலாக நடக்கிற காரியம். இப்படி எதிர்பாராத நடக்கிறது இப்போ ரொம்ப அபூர்வம். ஏவாளை கொடுத்தது ஒரு அபூர்வம், இந்த ஆஸ்நாத்தை கொடுத்தது ஒரு அபூர்வம். ஆனால் பொதுவாக திருமணம் என்று நாம் சொல்லும்போது தேவன் என்ன செய்கிறார்னா இந்த வழி நடத்துகிறார். யார்கிட்டையும் காதில் பேச மாட்டார். ஒருவேளை பேசினா ஓகே, பேச மாட்டாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் பேசுகிறவர் தானே. ஸ்தோத்திரம். சிலர் இடத்துல பேசி இருக்கலாம். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் என்று வரும்போது அதை அப்படியே நடத்துவார். அந்த கதவுகள் எல்லாம் அப்படி திறந்துக்கிட்டே இருக்கும்.
அந்த வாசல் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், திறந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த டைம் வரும்போது என்ன செஞ்சிடும், சரியாயிரும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த வசனங்கள் தெரிஞ்சது தான், இருந்தாலும் வாசிப்போம். ஆதியாகமம் 24:50-51. ஆதியாகமம் 24:50-51. லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் மது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். 2 பேரும் சேர்ந்து சொல்றாங்க பாருங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அது எப்படி சொன்னாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. 2 பேரும் சேர்ந்து ஒன்று போல என்ன செய்யறாங்க. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும், லாபான் யாரு, லாபான் தகப்பன், பெத்துவேல் யாரு, மகன். அப்பாவும் மகனும் சேர்ந்து சொல்றாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்பலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இப்போ பெர்மிஷன் எங்க கிராண்டட் ஆயிட்டு, பெற்றோர் சகோதரர். அப்போ ஒரு திருமண காரியம் அப்படின்னா எல்லாரும் என்ன செய்யணும், அதில் இசைஞ்சு போகணும். பிரைஸ் தி லார்ட். அப்பாவும் ஓகேன்ட்டாரு, ரெபேக்காவுடைய சகோதரனும் ஓகேன்ட்டாரு. இப்போ நடக்கிறது 56ஆம் வசனம். அதற்கு அவள் 57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். கொஞ்சம் ஸ்டாப், கொஞ்சம் நிறுத்துங்க. நீங்கள்ல அந்த அம்மா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. என்னங்க விளையாடுறீங்க? மாப்பிள்ளைய பார்க்காம எப்படி நான் வருவேன்? மாப்பிள்ளை முகத்தையே நீங்க காட்டலையே. நீங்க மாப்பிள்ளை, ஏன்னா நம்ம இப்ப இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும்னா 1 மாசம் ஆகும். சடக்கு சடக்கு சடக்குன்னு ஒட்டகத்தில் என்ன செய்யணும், போகணும். அப்போ நீங்க வர்றவங்க நீங்க சரியான ஒரு ஆட்கள் இல்லை. எடுத்தோடனே அடிச்சிருப்பா. மாப்பிள்ளையோட வர வேண்டாமா, நான் மாப்பிள்ளைய பார்க்க வேண்டாமா, என்னை அவர் பார்க்க வேண்டாமா, 2 பேருக்கும் ஒரு எண்ணத்தில் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டாமா, இப்படி நீங்கள் வந்திருக்கீங்களே, நான் வர முடியாது அப்படி சொன்னாளா? எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நம்ம இமேஜின் பண்ணி போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவள் சொல்கிற, போகிறாயா என்று கேட்டார்கள், அவள் போகிறேன் என்றாள். அவ்வளோதான். ஆச்சரியமாக இருக்குது. பார்க்கலங்க முன்ன பின்ன. நாம் அப்படி செய்வோமா? ஒரு செய்வோமான்னு கேட்குறேன். ஒருவேளை அந்த யாராவது அந்த பெண்ணோ மாப்பிள்ளைய பார்க்காட்டாலும் தாய் தகப்பன் மற்றவங்கெல்லாம் பார்த்து போய் சொல்லுவாங்களா இல்லையா? இல்லை தம்பி இப்படி இருக்கிறாரு, அல்லது இவருங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருப்பாங்க, கொஞ்சம் குறைவுகள் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும்பா, எல்லாம் நம்ம 100க்கு 100 நம்ம பெர்ஃபெக்டா, அப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அழகிகள் வரமாட்டாங்க, எல்லாருக்கும் அழகன்க வரமாட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழகிகள் அழகனையும் காத்து இருந்ததுன்னா வயசு ஆயிரும், 60 வயசு ஆயிரும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அழகாக பிறப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தேவன் நல்லவருங்க. ஒன்றில் குறை வச்சாலும் அடுத்தது அதை மேக்கப் பண்ணிடுவார், சரி செய்திருவார். அதை தானே நம்ம முதல்ல பார்த்தோம். அடி மிதி விழுது, சாரி, கப்பலில் தண்ணி மோதுது, ஓட்ட விழுது, தண்ணி உள்ளே போகுது, கப்பல் உடையுது, அவ்வளோதான். காற்று பெருங்காற்று. அவரே நினச்சிருப்பாரு, ஆண்டவர் பேசினாரா என்னன்னு தெரியலையே, அவர் ரோமாபுரிக்கு போவான்னு சொன்னாரா, சத்துரு ஏமாத்திட்டானா என்னமோ தெரியல. நான்லாம் உடனே அப்படி தான் நினைப்பேன், சரியாக ஏமாற்றப்பட்டுட்டேன், வசமாக நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் அப்படி கம்பா நிற்காரு. அந்த வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு தைரியமாக சொல்கிறார், திடன் கொள்ளுங்க, சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார், சாப்பிடுகிறார். உடனே அவங்களும் சாப்பிட்றாங்க. இங்கே இங்கே சாவு மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அங்கே ஒரு ஆயத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அதே போல தான் இங்கே ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மணவாட்டி ஒன்று வித்தியாசமாக முறையிலே திருமணம் என்ன செய்து நடக்கு. ஒன்று எதிர்பாராத விதமாக ஆண்டவர் அந்த இதிலிருந்து எடுத்து பண்ணுறாரு. ஆஸ்நாத் விஷயத்தில் அது ரொம்ப ஆச்சரியம். இதுவும் கணவன் மனைவியை ஒருத்தர் என்ன செய்யலை, மணவாளன் மணவாட்டியும் பார்க்காமலே நான் வர்றேன்டா. அந்த அம்மாவுக்கு அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ விசுவாசம். கர்த்தர் எனக்கு கொடுக்கறது எப்படி தான் இருக்கும், ஆயத்தரங்களேன் பெஸ்ட், சிறந்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோது என்னை கைவிட மாட்டார். அது அதானே பார்த்தோம். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியுதும் நான் காணவில்லை. கைவிடப்பட மாட்டோம். பரிசுத்தவான்கள் கைவிடப்பட்டு போவதில்லை. நீதிமான்களை சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நமக்காக என்ன செய்கிறார், ஆயத்தமாக்குகிறார். அப்படின்னா நமக்கு எதுவும் இருக்குன்னு நினைக்காதீங்க, நம்ம பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. பாஸ்டர் புதுசாலாம் ஒரு மாதிரி சொல்கிறாரு, என்னன்னு தெரியலையே.
அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்காக என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பேர பிள்ளைகளுக்காக, நமக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்பிளானது. அடுத்தது, ஆதி மனிதர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள். ஆதி மனிதர்களுக்கு தேவன் என்ன நீங்களே சொல்லுவீங்களே, ஆதி மனிதர்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தினாரு? ஆதி மனிதர்களுக்கு முதல்ல என்ன வேணும் அதை சொல்லுங்க. ஆதி மனிதர்கள்னா யாரு? ஆதாமும் ஏவாளும். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன வேணும்? முதல்ல சாப்பாடு வேணும், ரெண்டாவதாக உடை வேணும், மூணாவதாக உறைவிடம் வேணும். இந்த மூணும் ரொம்ப முக்கியமானது. மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. ஆரம்பத்தில் என்ன சாப்பிட்டாங்க? வசனத்துக்கு வாங்கலாம் பார்ப்போம். ஆதியாகமம் 1:29. அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டார். பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவது. மனிதன் வருவதற்கு முன்பதாகவே அவன் சாப்பிடுவதற்கான ஆகாரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. என்ன ஆகாரம்? பூண்டுகள், விருட்சங்கள். ஹல்லேலூயா. அப்புறம் மிருகங்களுக்கு என்ன ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன். 30ஆம் வசனம், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன். அங்க என்னது? புல் பூண்டு. ஹல்லேலூயா. இதுதான் அதுக்கு ஆகாரம். எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. அப்ப இதை சாப்பிடுகிறது எதெல்லாம் சாப்பிடும்? இந்த புல் பூண்டை எதெல்லாம் சாப்பிடும்? ஆடு, மாடு. அவ்வளோதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. பிரைஸ் எல்லாம். எல்லா மிருகங்களும், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், எது முதற்கொண்டு? சிங்கம் முதற்கொண்டு. சிங்கம் என்ன திங்குன்னு சொல்லியிருக்கு 1000 வருட அரசாட்சியில்? புல் திங்குன்னா சொல்லியிருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல. ஏசாயா 11:6. சீக்கிரம் வாங்க. அதை மாத்திரம் எடுங்களேன், ரொம்ப எடுக்க வேண்டாம். ஏசாயா 11 அடுத்தது 7க்கு போயிருங்க. சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். ஹல்லேலூயா. புல் ஓகே, இருக்கட்டும், புல் சாப்பிடும். இருந்தாலும் இந்த பைபிள் வசனத்தின்படி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். புல் சாப்பிடும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? வைக்கோல். ஹல்லேலூயா. புல்லுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ 1000 வருட அரசாட்சியிலே அப்படியே டோட்டலாக என்ன சாப்பாட்டு முறை என்ன செய்யுது? அதான் பிரதர், நான் இப்போ நிறைய சாப்பிட்றேன். 1000 வருட அரசாட்சி 1000 வருஷம். அதனால் இந்த 40 நாள் 50 நாள்லாம் எனக்கு கணக்கே கிடையாது. என் பாட்டுக்கு அடிப்பேன். ஏன்னா 1000 வருட அரசாட்சி போயாச்சுன்னா என்ன செஞ்சிடணும்? வெஜிடேரியனாக நான் மாற வேண்டியிருக்கும். ஆகவே இப்போ வச்சு சாத்துறேன். டெய்லி புரோட்டா தான். டெய்லி பையங்கள்லாம் கேட்டால் அப்படி தான் இருக்கும். 1 சைடு. அவங்களாம் நிறைய கணக்கு வச்சுருக்காங்க. ஆஃப் பாயில் என்னெல்லாமோ வச்சுருக்காங்க கணக்கு. அதெல்லாம் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய நிம்மதியான செய்யும் இருக்கும். அப்போ ஆகாரத்தை தேவன் என்ன செய்கிறார்? எல்லாத்துக்கும் ஆயத்தப்படுத்துகிறார். அப்புறம் குடிக்கணுமா வேண்டாமா? குடிக்கணும்ல, தண்ணி வேணும்ல. அதுக்கு எத்தனை ஆறு? பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத். 4 நதி. யாரெல்லாம் குடிக்கணும்? மிருகஜீவங்கள்லாம் குடிக்கணும், பறவைகள் குடிக்கணும், ஊரும் பிராணிகள் குடிக்கணும், மனுஷன் குளிக்கணும், தன்னை சுத்தப்படுத்தணும். எல்லாத்துக்கும் ஆண்டவர் என்ன செஞ்சார்? அதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாரு. உடை கொடுத்தார். என்ன உடை கொடுத்தாரு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன உடை கொடுத்தாரு? யாரோ அந்த சைட்லேருந்து ஒன்று கரெக்டாக வந்துச்சே. நீங்கள் சொன்னது பாவம் செய்த பின்பு தான் தோல் உடை கொடுத்தார். அதுக்கு முன்னால வசனத்துக்கு போயிடுவோம். எபிரேயர் 2:7. சீக்கிரம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து. ஓகே, அவ்வளவு போதும். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி, அது சொல்றது வாசரம். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எங்க?
ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் அதில் எழுதியிருக்கு. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இப்போ தான் நம்ம சற்று சிறியவர், இப்போ தான் நம்ம சற்று சிறிய. சற்றுன்னா எப்படி? நம்ம ஒரு ஆளை சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. சில நம்ம இடத்துல ஏறக்குறையமோ, சில இடத்துல ஏகதேசம் அப்படிம்பாங்க. நார்கோயிலில் உள்ளவங்க நினைக்கிறேன் ஏகதேசம் 5 அடி இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஏகதேசம், அதே ஏகதேசம் தான் இதுவும். தேவதூதருக்கும் நம்ம ஒன்றும் குறைஞ்சவங்க இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கினீர். ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போன பின்பதாக 1000 வருட அரசாட்சியோ அல்லது பரலோகத்திலேயோ இருக்கும்போது நாம் அவங்களுக்கு மேலே நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள் தான் அவர்களை ஒழிய அவங்க நமக்கு மேலே அவங்க கிடையாது. அல்லேலூயா. இதுதான் நமக்கு கிடைச்ச பாக்கியம், இதுதான் நமக்கு கிடைச்ச ஸ்லாக்கியம். நமக்கு இருக்கிற மாதிரி டெஸ்ட்டுகள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஒரே ஒரு டெஸ்ட் தான் இருந்துச்சு, அதில் ஒரு குரூப் வெளியே போயிட்டு. நமக்கு அப்படி இல்லை. அனுதினமும் சோதனையை ஜெயிக்க வேண்டியா இருக்குது, போராட வேண்டியிருக்கு. உலகம் போராடுது, மாம்சம் போராடுது, எல்லாம் பிசாசு போராடுறான். வெற்றி பெற்று நம்ம போகிறோம், அவங்க வெற்றிலாம் பெறலை. அப்படியே மங்கு மாதிரி இருக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கள சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா, அந்த குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. அவங்க பாவமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஆகவே அவங்க வந்து ஒரு அம்பையர் மாதிரிங்க. அம்பையர் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு கிரிக்கெட் ஒருத்தர் விளையாடுறாங்க, அம்பையர் நின்று தொப்பி போட்டு இப்படி நிற்கிறாரு. யார் பெரியவங்க மாதிரி நமக்கு தெரியுது? சும்மா சொல்லுங்க. அம்பையர் தானே பெரிய ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் அம்பையர் பெரிய ஆள் இல்லை, வெற்றி பெற்றவர் தான் பெரிய ஆள். ஹல்லேலூயா. யாரும் வெற்றி பெற்ற உடனே அந்த அம்பையரை அம்பையருக்கு யாரும் மாலை போட மாட்டாங்க. அம்பையரை வாழ்க 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 அம்பையர் அப்படின்னா சொல்ல போகிறாங்க. டோனி டோனி டோனி, வெற்றி 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 உள்ளவர்களுக்கு தான் மரியாதை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் வெற்றியாளராக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி வந்தால் தான் நமக்கு எந்த அளவு பரிசுத்தம் கூடுதோ, நம்ம நாளைக்கு மரணம் அடைஞ்சு போகும்போது அத்தனை தேவதூதர்கள் ரிசீவ் பண்ண வருவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜஸ்ட் பாஸ் எடுத்தால் ஆண்டு போட கூட்டு போ ஒருத்தர் போ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த உலகத்தில் தான் நமக்கு மரியாதை இல்லை, மறு உலகத்திலையாவது நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணுமா வேண்டாமா? அப்போ அதுக்கு தகுந்தவாறு பரிசுத்தம், உண்மை, நீதி, நியாயம், நேர்மை. ஹல்லேலூயா. இன்னும் 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 பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும். இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில் கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும், நடக்க போவைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடந்தது போட்டோம், இனி நான் ஒரு நல்லா இருப்பேன் அப்படி நாம் என்ன செய்யணும்? ஆண்டோடு சொல்லலாம். அப்போ மகிமையினாலே நம்மை முடிசூட்டுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நம்ம தோல்வி அடைஞ்ச பிறகு மகிமை சரீரம் அப்படி போயிட்டு, மகிமை சரீரம் இல்லை, மகிமை உடை எடுக்கப்பட்டது. அப்பந்தான் நிர்வாணியானார்கள். மகிமைனா எப்படி இருக்கும்? அப்படி சுற்றி ஒரு மேகம் போல இருக்கும். நம்முடைய நிர்வாணம் தெரியாது. அதனால நிர்வாணிகளாக இருந்தும் அவங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. ஏன்னா மகிமையின் என்கிற உடை அவங்கள சுற்றி இருந்துச்சு. அந்த பாவம் செஞ்ச உடனே அந்த மகிமை என்கிற உடை அப்படியே வெளியே போயிருச்சு. வெளியே போன உடனே அவங்க அப்பதான் நிர்வாணின்னு பார்க்குறாங்க. அவங்க தங்களால் ஏண்ட அத்தி இலையை தைச்சாங்க. ஆனால் தேவன் வந்து என்ன கொடுத்தாரு? தோல் உடையை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நமக்காக, ஆதி பெற்றோருக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் எத்தனை எத்தனை எத்தனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வரப்போகிற நமக்கு என்ன பண்ணுறாருன்னு கொஞ்சம் பார்த்துருமா? இதை நான் பெருசாக டீட்டெயிலாக ஒரு நாள் எடுப்பேன். இப்பொழுது நம்ம லைட்டாக பார்த்துருவோம். ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யம். இது நிறைய இருக்கு. இருந்தாலும் வெளிப்படுத்தல் 21:1-2 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தப்பட்டிருந்தது. சமுத்திரம் இல்லாமல் இருக்க போது, அதனால் சீக்கிரம் நல்லா சாயங்காலம் போய் பார்த்துக்கோங்க. சமுத்திரத்தை போய் என்ன செஞ்சுக்கோங்க? பார்த்துக்கோங்க. இனி வரப்போகிற புதிய பூமி, புதிய வானம் அந்த சிருஷ்டிக்கும் போது சமுத்திரம் கிடையாது. புதுசாக நான் சொல்கிறேன்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. இனிமேல் என்ன கிடையாது? எது கிடையாது? 1000 வருட அரசாட்சிக்கு பின்பதாக என்ன கிடையாது? சமுத்திரத்தையே கர்த்தர் செஞ்சிடறாரு, எடுத்துடுறாரு. இந்த வானங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருது? மாறிடுது. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம்.
அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. யாருக்கு தேவன் இதை ஆயத்தப்படுத்துகிறார்? இல்ல, நீங்க ரொம்ப புதிய எருசலேம் அப்படி போகாதீங்க, சிம்பிளா பரலோகம். ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி? ஆயத்தமாயிருக்கிறவர்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14:2-3. இதை வச்சு ஒரு பாட்டே உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றாரே, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்றாரே. அப்புறம் அப்படி போகுது, போட்டும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இதான் 2ஆம் வருகை. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லே சொல்லுங்க. எத்தனை பாக்கியம், நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷம்? 2000 வருஷமாக நமக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மணவாட்டி வருவா. அவருக்கு மணவாட்டி தான் நாம. பிள்ளைகளை சேர்க்க அவர் வரமாட்டாரு. யாரை சேர்க்க வருவாரு? மணவாட்டியை சேர்க்க வருவாரு. ஒரு குழந்தைக்கு கல்யாணம் நடக்குமா? ஆரிராரோவுக்கு கல்யாணம் நடக்குமா? அதுக்கு கல்யாணம் நடக்காத தொட்டில் வச்சு நம்ம ஆட்டலாம். பாட்டிலில், ஃபீடிங் பாட்டிலில் என்ன செய்யலாம்? பால் அதுக்கு என்ன செய்யலாம்? கொடுக்கலாம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளாக இருந்து எந்த லெவலுக்கு வரணும்? மணவாட்டியாக மாறணும். பிள்ளையாக மாறின உடனே அப்பா பிள்ளை அப்பா பிள்ளைன்னுட்டே இருக்கக்கூடாது எப்பவும். ஹல்லேலூயா. அப்பா மகன் உறவை விட இன்னும் உயர்ந்த உறவு தான் கணவன் மனைவி என்கிற உறவு. பூமியில் இருக்கிற உறவுலே ரொம்ப அதிகமான நேசம் உள்ளது. ஆனால் இன்னைக்கு அப்படி தெரியலையே. ஸ்தோத்திரம். பிள்ளை பிறந்தவுடனே பிள்ளைகளுக்கு நேராக பாசம் அப்படி டைவெர்ட் ஆகிருது. முதல்ல நீர் தான்யா, ஆனால் பிள்ளை பிறந்த பிறகு எனக்கு பிள்ளை தான் இப்போ முக்கியம். பிள்ளை முக்கியம், பிள்ளை முக்கியம்தான். ஆனால் கணவனுக்கு அப்புறம்தான் பிள்ளை. கணவன் எல்லாமே பிள்ளை வந்துடுது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பைபிள் அப்படி தான் சொல்லுது, வேதம் அப்படி தான் சொல்லுது. பிள்ளைகளை சேர்க்கும்படியாக அவர் வரப்போவதில்லை, மணவாட்டியை சேர்க்கும்படியாக அவர் வருகிறார். யார் இந்த மணவாட்டி? குறைந்தபட்சம் என்ன செஞ்சிருக்கணும்? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். குறைந்தபட்சம். ரொம்பலாம் உங்களை கொண்டு போகலை. யோவான் 3:3 வாசிங்க. குறைந்தபட்சம் யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன். காணதான் முடியும். பிரைஸ் தி லார்ட். எதை? புதிய எருசலேமிலே பார்க்க தான் முடியும். குறைந்தபட்சம் மனம் திரும்பல. எங்கே போக மாட்டோம்? நம்ம நரகாக்கினிக்கு போக மாட்டோம். வெளிப்படுத்தல் 20:15. வெளிப்படுத்தல் 20:15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். முடிஞ்சது, அவ்வளோதான். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன். ஜீவ புஸ்தகத்தில் எப்போ பேர் எழுதுவார்? ரட்சிக்கப்படும் போது, மனம் திரும்பும் போது, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது, பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வாழுகிற ஒரு மனிதன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அவன் தான் யாரு? ரட்சிக்கப்பட்டவன். இன்னும் எபிரேயர் 2:4. எபிரேயர் 2:4 கீழே போயிடுறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. அதுக்கு தேவன் ஒரு பெரிய விலக்கரையும் செலுத்தி இருக்கிறார். தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது சாதாரணமானதல்ல. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளவே முடியாது. தப்பித்துக் கொள்ளவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அப்போ
நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாத்தையுமே தான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். புதிய பூமியை நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், புதிய வானத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார், புதிய எருசலேமை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனால் புதிய எருசலேமுக்கு நம்ம போகணுன்னா, நான் அன்னைக்கு சொன்னதான் திருப்பி மற்றவங்களுக்காக நான் ஞாபகப்படுத்துகிறேன். 21ஆம் அதிகாரம் 27 பின்பகுதியில் பாருங்க, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எதில் பிரவேசிப்பாங்க? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எதில்? புதிய எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்க ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவன் என்ன சொல்றாரு? எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினால், ஜீவ புஸ்தகத்தில் ஒருவனுடைய பெயர் இருந்தால் அவன் எங்க போவான்? பரலோக ராஜ்யத்தின் ஏதோ ஒரு பகுதிக்கு, குறைந்த பகுதிக்கு போவான். புதிய பூமியோ புதிய வானத்துக்கோ அவன் போவான். ஆனால் புதிய எருசலேமுக்குள்ளாக அவன் போக வேண்டும் என்றால் அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படவன். அதுக்கு தான் நம்ம பெந்தேகோஸ்து சபைக்கு வரோம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லா சபைகளிலும் இருக்கிறார்கள். ரட்சிப்போடு நிப்பாட்டிடுவாங்க. போதும், கொஞ்சம் யாருக்கு அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் முழுக்க ஞானஸ்நானம் பெந்தேகோஸ்து சபையில் போய் எடுத்துட்டு பழையபடி சபைக்கு போயிடுவாங்க. எங்களுக்கு போதுங்க, எங்களுக்கு இவ்வளோ போதும். அந்த பரலோகத்தில் ஒரு குடிசையில் உட்கார்ந்தா போதும். ஆனால் இங்கே மாத்திரம் 4 பெட்ரூம் இருக்கணும். பூமியில் மாத்திரம் எத்தனை பெட்ரூம் இருக்கணும்? 4 பெட்ரூம். குறைஞ்சது ஒரு 10 சென்ட் இருக்கணும். முன்னால் அப்படி பூக்களாக இருக்க வேண்டும், அப்படி இருக்கணும். ஒரு 2 கார் 3 கார் நிற்கிற மாதிரி இடம் இருக்கணும். கீழே இருக்கிற மாதிரியே மேலேயும் இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஏன்னா விருந்தினர்கள் வந்து அவங்க நல்லா இருப்பாங்க. இங்கே இவ்வளவு இருக்குன்னு ஆசைப்படுற நாம பரலோகத்துக்கு போனால் ஒரு குடிசை. இது என்ன பேச்சுங்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பேசவே கூடாது. இங்கே இருக்கிறதை காட்டிலும் ஒரு மகிமையான இடம் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. அது எளிதிலே கிடைக்காது. வேணும்னு விரும்பின உடனே கிடைக்காது. அதுக்கான காரியங்களை நாம் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கணும். முதல்ல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். பாவம் செய்யாமல் இருக்கணும். பாவத்துக்கு நடுங்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நடுங்கிறது மாதிரி எதுக்கு நடுங்கணும்? பாவம் ஐயோ நான் பாவம் செஞ்சிடக்கூடாது, ஒரு பொய் சொல்லிடக்கூடாது, ஐயோ நான் பார்த்துடக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திச்சிடக்கூடாது. இப்படி வந்துக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு எண்ணங்கள் வரும், உடனே இயேசுவின் நாமத்தில் அதை விரட்டி நம்ம திரும்பமாக சரியான பாதைக்கு வந்துடணும். நமக்காக ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு புதிய எருசலேம். அதுக்கு 1400 மைல் நீளம், 1400 மைல் அகலம், 1400 உயரம். இவ்வளவுதான். இதுக்குள்ளே தான் போக முடியும். ஹல்லேலூயா. எண்ணுக்கடக்காதவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க எங்கே போயிடுவாங்க? புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. நமக்காக பெரிய காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்கினார். இப்போ அவர் தன்னுடைய கைகளினாலே அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்படி அழகு பண்ணலாம், எப்படி டெக்கரேட் பண்ணலாம், அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் நிறைய காரியங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்களா? பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, பட்டணத்து வீதி எல்லாம் சுத்த பொன்னாமே, அங்கு ஆடுவோரும் பாடுவோரும் கோடா கோடியே, அங்கு ஆடுவோரும் பாடுவோரும் கோடா கோடியே. மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், மாட்சிமிகும் மோட்ச நகர் மகிமையன் சொல்வேன், அந்த மங்களம் சேர் மாளிகைக்குள் என்று சேருவேன், அங்கு மங்களம் சேர் மாளிகைக்குள் எங்கு சேருவேன். முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, முத்துமய மாயிலங்கும் பட்டணமது, நமது முன்னோர் பலர் போயிருக்கும் பட்டணமது, நமது முன்னோர் பலர் போயிருக்கும் பட்டணமது. இந்த பழைய பாட்டெல்லாம் பாட்டு புஸ்தகம் இருக்கா? மாட்சிமிகும் இருக்குல்ல, அதில் தான் வரலையோ? வராது. நம்ம மோட்சத்தை பற்றி படித்தாலே அதுவுமே என்ன ஆயிடுது? எதையாவது ஒரு வில்லங்கத்தை உண்டாக்குது. ஏன்னா மோட்சம் தான் அப்படி தான், அவ்வளோ மகிமை. ஒரு சமயத்தில் ஒரு 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 ஊழியக்காரர் ஒரு பிசாசை அவர் துரத்திக்கிட்டு இருந்தாராம். துரத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அது வந்து அசுத்தம்னு சொல்லிச்சான். பேர் என்னது? அசுத்தம். வீட்டை ஒழுங்காக வைங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் டைம் எடுங்க, சும்மா சாப்பிட்டு அப்படியே டபார்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, முடிஞ்ச அளவு. அல்லேலூயா, முடிஞ்ச அளவு கொஞ்சம் அப்படியே சொல்லிச்சான். அசுத்தம். ஏன்? அப்போ முதல்ல வேற ஒரு பேர் சொல்லிச்சான்,
டக்குன்னு மாற்றிட்டு அசுத்தம்னு சொல்லிச்சான். என்னப்பா முதல்ல ஒரு பேர் சொல்கிற, இப்போ இங்கே ஒரு பேர் சொல்கிற, உலகத்தில் எங்கள் பேர் அந்த பேர், உலகத்தில் எங்கள் பேர் அந்த பேர் அப்படி சொல்லுதான். பிரைஸ் எல்லாம் ஸ்தோத்திரம். அடுத்து சொன்னது மாத்திரமில்லை, இவங்க அந்த சொல்ல வந்த காரியம் அது இல்லை, மெயினாக இவங்க சீயோனை குறித்து பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். சீயோனை குறித்து பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். சீயோனை குறித்து பாட்டு படிக்கிட்டு போது அது அழுதுகிட்டே இருக்கான். கண்ணிலேருந்து கண்ணீர், கண்ணிலேருந்து யார் பிசாசுகளில் அந்த பிசாசு பிடிச்ச அந்த அந்த நபர்கிட்ட இருந்து கண்ணீராக வருதான். ஏன்ப்பா கண்ணீர் வடிகிற? அந்த சீயோனை நாங்கள் இழந்துட்டோமே, அந்த சீயோனில் தானே நாங்கள் இருந்தோம், நாங்கள் எங்களுடைய பெருமையினால் நாங்கள் கீழே வளர்த்தட்டப்பட்டுட்டோமே, அது இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடன்னு அழுதான். பிரைஸ் எல்லாம். இதெல்லாம் அந்த மாதிரி ஆட்களை வச்சு இது பண்ணால் தான் நமக்கு தெரியும், ஓ இப்படிலாம் இருக்குதா. அது இழந்து போனுச்சு, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடுச்சு, சீயோனை இழந்து போயிடுச்சு, புதிய எருசலேமை இழந்து போயிடுச்சு. ஆனால் நமக்காக கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். முத்துமயமாய் இலங்கும் பட்டணம், நமது முன்னோர்கள் பல போயிருக்கும் பட்டணம், சாவு துக்கமே இல்லாத பட்டணம், நமது நாதரேசு இருக்கும் பட்டணம். அதெல்லாம் அந்த ஸ்டான்ஸாவில் அப்படியே வரும். முத்துக்கள், பிரகாசம் உள்ளது. தெருக்கள் எப்படி போட்டிருக்கு பைபிளில்? பொன்கள். இங்கே பாருங்கள், தார் ரோடு. ஐயோ 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 ஐயோ, தார் ரோடா இது? ஒரு மழை பெஞ்சா போயிடும் தார் ரோடு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை. பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். இது பேர் தார் ரோடா? இது பேர் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1.5 இன்ச்சு ஜல்லியே இல்லாத தார் ரோடு. நேராக அந்த பொடி பொடியாக போட்டு ட்ருன்னு ஒரே நேரத்தில் போட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஒரு மழையில் இவங்க அடித்து போயிடுவாங்க, இவங்க என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. ஆனால் நமக்கு அப்படியே இல்லை. பொன்மயமான முத்துமயமான அஸ்திபார கற்களை வாசித்து பாருங்க, வாசலை பாருங்க, அந்த வாசலில் பேர் என்ன இருக்குன்னு பாருங்க, அஸ்திபார கல்லில் பேர் என்ன இருக்குன்னு பாருங்க. ஆஹாஹா, எப்படி இதையே நம்ம ஒரு நாள் வர்ணித்து பேசணும். ஹல்லேலூயா, வர்ணித்து ருசித்து பேசிட்டு நாம் என்ன செய்யணும்னு வரணும். ஸ்தோத்திரம். அப்படி கேட்டுட்டு போகிறதுக்கு இல்லை, பரலோக ராஜ்யத்தை பிட்டு வைக்கிறதுக்கு இல்லை. பிட்டு வைப்பேன் சார் நான். நீ பிட்டு வைப்பா, நாங்கள் போக ஆயத்தமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிட்டு என்ன செய்வாராம்? வைப்பாராம். ஹல்லேலூயா. வைக்கிறது நல்லது தான், ஆனால் அதை விட மேலானது அதற்கு ஆயத்தமாக இருப்பது. ஹல்லேலூயா, ஒரு ஆயத்தமாக இருக்கணும். நமக்காக ஆயத்தம் பண்ணியது. முதல்ல இந்த வெளிப்படுத்தல் 21, 22 ஒரு 5 தடவை படிங்க. நீங்கள் கண்டிப்பாக நல்ல மனம் மாறி ஆண்டவரோடு நெருங்கிடுவீங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த வெளிப்படுத்தல் 21, 22 ஒரு 5 தடவை படிச்சுட்டா நமக்கு ஒரு ஆசை வந்துடும். நமக்கு சில இதை பார்க்கும்போது ஆசை வருமா வராதா? வரும். அது மாதிரி அதுக்கும் ஒரு ஆசை வரணும். ஐயோ, இன்னும் உண்மை, இன்னும் பரிசுத்தம், இன்னும் நீதி, இன்னும் நேர்மை, ஆண்டவரே தோத்திரம் இப்படி நமக்கு வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் பிரசங்கம், இதுக்கு தான் இது. சரி, அப்போ இது இவ்வளோ போதும். இது நிறைய வசனங்கள் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். அதான் ஆண்டவர் சொல்கிறது. ஒன்றும் கரெக்டாக பேசுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது அப்படி சொன்னாரா? சமீபமாயிருக்கிறது. சமீபம், அவ்வளோதான். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருந்தால் அதை அப்படி பார்க்கலாம், அவ்வளவுதான். புதிய பூமி மாதிரியே தான் இருக்கும், ஏதேன் தோட்டம் மாதிரியே தான் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் புதிய எருசலேம்ங்கிறது மகிமையான இடம், புதிய வானம்ங்கிறது அதுக்கு கொஞ்சம் கீழே உள்ள இடம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, நீங்கள் அதை திருப்பி படித்து பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு. சமீபம், அவ்வளோதான். நீங்கள் நரகத்துக்கு போக மாட்டீங்க, ஆனால் எங்கே இருப்பீங்க? எங்கே இருப்போம்? பரலோக ராஜ்யத்தின் ஒரு பகுதியில் இருப்போம். நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அடுத்தது செவிகள் அதை உணரவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சரி, டைம் ஆகுதா? இன்னும் ஒரே ஒரு நபரை பார்த்துட்டு முடிச்சிருவோமா? சிம்பிளாக முடிச்சிருவோம். ஒரே நபரில் 2 வரும், அதில் அதோட முடிச்சிருவோம். ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன். இப்போ எங்கே போகிறேன்னு தெரிஞ்சிருவீங்க. ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன். சரி, யோனா 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சரி, இந்த மீனை ஆயத்தப்படுத்தினது யாரு? கர்த்தர். எனக்கு ஒரு வேத பண்டிதர்லாம் பயங்கரமாக பேசினார். நான் கொஞ்சம் பைபிள் இதுக்கெல்லாம் போனேன். அப்போல்லாம் அவர் என்ன பேசினார்னா, இவனுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல்லு இல்லாத மீன் எதிரா திமிங்கலம் வந்து ஏதோ திமிங்கலம் ஏதோ ஒரு மீனுக்கு பல்லு என்ன செய்யாதான்? கிடையாதான். அதனால் தேவன் வந்து அந்த பல்லு இல்லாத அந்த மீனை கொண்டு வந்து விழுங்க வச்சுட்டார். ஏன்னா பல்லு பற்றக்கூடாதுல்ல, சரிதானே?
உங்கள்கிட்ட கேள்விக்க, அவங்க சொன்னது, அந்த வேத பண்டிதர் சொன்னது சரிதானே? பல்லில்லாத ஒரு மீனை கொண்டு வந்து ஆண்டவர் வாய் ஆன்னு பிளக்க வச்சு அதில் பல்லு மேலெல்லாம் படாமல் லபக்குன்னு உள்ள கீழே விழ வச்சுட்டார். அது கரெக்டு தானே? ஏன் இப்படி இருக்கீங்க? ரைட்டு ராங் ஏதாவது சொல்லுங்கள். ஏன்னா நம்மகிட்ட இவர்கிட்ட சொன்னால் ஏதாவது வில்லங்கமாக பதில் சொல்லுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சுப்பா. அதிகமாக நீங்கள் பதிலே சொல்ல, வில்லங்கமானது இல்லை, கரெக்டான பதில். நான் என்ன சொல்கிறேன் இப்போ வாரேன் பாருங்கள். இந்த பண்டிதர் சொன்னது சரியா, இப்போ நான் சொல்கிறது சரியான்னு பார்ப்போம். கர்த்தருடைய கிருபையினால சிங்கத்தின் வாயை யார் கட்டினா? தேவன் கட்டினாரா கட்டலையா? சிங்கம் அது 10 சிங்கம் போல் உள்ள கிடக்கு. 10 நாள் சாப்பாடே போட மாட்டாங்களாம். உள்ள ஒருத்தனை போட்டாச்சுன்னா எலும்பே இருக்காதான், பீஸ் ஆக்கிருமா. அந்த சிங்கத்தை கட்டின தேவனுக்கு பல்லு பெரிய பல்லா இருக்கிற அந்த மீன் வாயை கட்ட முடியாதோ? இதுக்கெல்லாம் உட்காந்து தியானிச்சிருக்கான் பாருங்க. உட்காந்து பண்டிதர் உட்காந்து தியானிச்சிருக்காங்க. அப்போ எந்த மீனா இருக்கும்? உடனே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ். என்ன மீனா இருக்கும்? இந்த மீனுனா பல்லு இருக்கு, இந்த மீன்னா ஷார்ப்பா இருக்கு, போகும்போதே அவன் செத்துருவான். இந்த மீனுனா இந்த காரியங்கள்லாம் இருக்கு. அப்போ பல்லு இல்லாத ஒரு மீன் தான் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லது ஒரு கிழட்டு மீன் தான். நம்ம பாணியில் நம்ம ஆட்களுக்கு 32 பல்லு இருந்தாலும் வயசாக ஆக பல்லுலாம் விழுந்த மாதிரி ஒரு விழுந்த மீனை தான், பல்லு விழுந்த மீனை தான் கர்த்தர் ஆன்னு பழக்க வச்சிருக்காரு. ஏன் நம்பிக்கை அப்படி இல்லை? ஹல்லேலூயா. பல்லு விழுந்ததில்லை, நிறைய பற்கள் இருந்த இளம் மீனை வச்சு அதை வாயிலே படாமல் அற்புதம் செய்து உள்ளே கொண்டு போய் அங்கே என்ன செஞ்சிருக்காரு? 3 நாள் என்ன செஞ்சிருக்காரு? வச்சிருக்காரு. அது காரணம் என்னன்னா, அது ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன். அது வேலா, அது வந்து ஷார்க்கா அந்த மீனா திமிங்கலமா அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை. எந்த மீனாவும் இருக்கட்டும், அது தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன். அந்த மீன் வந்து இந்த யோனாவை ஒண்ணுமே செய்ய முடியாது. யோனாவை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்குது. ஆகவே இந்த மீன் என்ன செய்யப்பட்ட மீன்? ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன். அப்போ ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட மீன் தன்னுடைய குணத்தை மாத்திச்சுன்னா, ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்ட நீங்களும் நானும் நம்ம குணம் மாறி இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இதெல்லாம் மாறணும். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சொல்லுங்க, சிங்கத்தை மாத்தினீங்களப்பா, காக்கா புத்திய மாத்தினீங்களப்பா, மீன் வாயை கட்டுனீங்களப்பா, என் வாயை கட்ட மாட்டேங்கீங்களே. பிரைஸ் தி லார்ட். என் வாயை கட்ட மாட்டேங்கீங்களே, கட்டுங்கப்பா, என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. அந்த மீனை அந்த யோனா விழுங்குவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துனீங்கல்ல, உண்மை சந்திக்க என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர், என்ன ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவர். இப்படியே சொல்லி பாருங்க. அது அந்த 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 ஆண்டோடைய காரியத்தில் போக 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 வருகிற சந்தோஷம், சமாதானம், அது வித்தியாசங்க. 1 கோடி ரூபா கொடுத்தா கூட அந்த சமாதானத்தை வாங்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் அப்படி வச்சிருக்கிறாரு. தேவன் காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசம். இப்போ தான் நிறைய கற்றுக்கொள்ள முடியுது. கிறிஸ்தவம்னா இதுவா, இப்படி இருக்கா? நாம் என்னமோ படன்னு அந்நிய பாஷை பேசிட்டா போதும், அதுதான் கிறிஸ்தவம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம அப்படி தானே? படன்னு உருண்டுட்டா போதும், பயங்கர பவர் இறங்கிட்டு நல்லது தான் அப்படியும் இறங்கும். இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு மின்சாரம் ஒருத்தனை டக்கு அடிக்க தூக்கி அடிக்கலையா? தேவனுடைய வல்லமை அதை விட அதிகமானது தான், உண்டு தான். ஆனால் அதுக்கு மேலானது. அதெல்லாம் வந்த பிறகு நம்ம வாழ்க்கை மாறணும். இயேசு யாருன்னு தெரியணும், தேவன் யாருன்னு தெரியணும். ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன் யோனாவை ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் செய்யலை. 3 நாளாக பாதுகாப்பாக வச்சிருந்து 3ஆவது நாள் கரையில் வந்து கரெக்டாக என்ன செஞ்சுட்டு கக்கிட்டு. 2:2 அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதால நிம்மதியா இருக்க முடியல. ஒரு தேவ பிள்ளையை தொட்டா அவன் நிம்மதியாவே இருக்க முடியாது. ஒரு தேவ பிள்ளை மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா மீனுக்கு 3 நாள் சாப்பாடு கிடையாது, யோனாவுக்கும் 3 நாள் சாப்பாடு கிடையாது, மீனுக்கும் 3 நாள் சாப்பாடு கிடையாது. நல்ல வேளை அதுக்கு பாத்ரூம் கிடையாது, அதனால உள்ளேயே எல்லா வேலையும் பண்ணியிருக்கு. நமக்குன்னு அப்படி இல்லை. போக்குவரத்து அமைச்சர் மாதிரி போகிறதும் வரதுமா இருக்கும். டிசென்ட்ரி வந்துச்சுன்னா அவ்வளவுதான். ஜாய்சனுக்கு ஒரு டிசென்ட்ரி 3 நாள் வந்துச்சு, ஒரு 10 கிலோ போயிடுச்சு. 10 கிலோவோ 5 கிலோவோ போயிட்டு அவனை பாருங்க, ரொம்ப பாவமாக இருக்கான். ஹல்லேலூயா. அது காரணம் ஒரே டிசென்ட்ரி, ஒரே டிசென்ட்ரியில் ஒரு டிசென்ட்ரி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 3 நாள் அவன் பட்ட பாடு எப்படி இருக்கும்? அவன் பட்ட பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மீன் பட்ட பாடு, ஐயோ இவன் யாரோ தெரியலையே, ஒரு யமகண்டனை விழுங்கில்லா வச்சிருக்கோம், என்ன நடக்குது தெரியலையே, ஒன்றுமே புரியலையே, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலையேன்னு அது முஸ்ஸுன்னு வருது. அவன் உள்ள கடந்துக்கிட்டு முஸ்ஸுன்னு ஆண்டவர்கிட்ட பேசுகிறான், ஆண்டவரே மன்னிச்சிருங்கன்னு. அப்போ 2 பேருக்கும் என்ன ஆயிடுச்சு? ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி ஆகி வெளியே தள்ளிட்டு தான் அப்பா ஸ்தோத்திரம் நன்றி அப்பான்னு நன்றி பாடலை பாடிட்டே போயிருக்கோம்.
ஹல்லேலூயா. ஒரு மோசமான மனுஷனை இருந்திருப்பான் போல, இவன் எவனோ தெரியல. சர்ச்சுமே அப்படி நம்ம செய்வோம்ல, எங்கேயாவது போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுவோம். பிரியாணியை சாப்பிட்டது தான் வேலை. ஒரு கல்யாண வீட்டில் பிரியாணி சாப்பிட்டதுனால வந்த வேணை. நாங்களும் அந்த வீட்டில் சாப்பிட்ருந்தோம், ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அவனுக்கு ஏதோ ஒரு பாடப்படுத்திட்டு சில சமயங்கள் அப்படி என்ன செய்யும், நடக்கும். சரி, ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மீன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்து அதோட சேர்ந்து அப்போ என்ன செஞ்சார்? யோனாவை பாதுகாக்கும்படியாக, தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக அங்கே இந்த மீன் எதுக்கு காரணமாயிட்டப்போ 1,20,000 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு மீனை கூட கர்த்தர் பயன்படுத்தினார்னா உங்களை என்னையும் பயன்படுத்த மாட்டாரா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நாம் கொஞ்சம் வாயை திறக்க வெட்கப்படுவோம், ஒரு ட்ராக்ஸை கொடுக்க வெட்கப்படுவோம். நம்ம காரியமெல்லாம் வெட்கத்திலே கதை ஓடிடுது. ட்ராக்ஸ் கொடுத்தா அவன் 4 கேள்வி கேட்பான். சிலர்லாம் எவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க, ட்ராக்ஸை கொடுக்காங்க. ஏசு நல்லவர், ஏசு நேசிக்கிறார், ஏசு உன்னில் அன்பு கூறுகிறார், உன்னை ரட்சிக்கிறார், உனக்கு விடுதலை தருகிறார், அப்படி தைரியமாக சொல்கிறாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொன்று பார்த்துட்டு முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். இங்கேயும் ஒரு பாதுகாப்பு தான். ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அக்கினிமயமான குதிரைகள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6 16 17 வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. இந்த எலிசாவை பாதுகாக்கும்படியாக தேவன் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அக்கினிமயமான குதிரைகளை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை பிடிக்கும்படியாக, எலிசாவை பிடிக்கும்படியாக சீரிய ராஜா ஒரு பெரிய ஒரு படையே அனுப்பியிருக்கார். ஒரு பெரிய படை. அவர் நினச்சிக்கிட்டான், ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு ஒரு படை வந்ததுன்னா ஈஸியாக பிடிச்சிட முடியுமா? முடியாதா? முடியும். ஆனால் அதுக்கு முன்னாலே தேவன் ஒரு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த குதிரைகள் ரதங்களை கொண்டு நிறுத்திட்டார், நீட்டாக சுற்றிட்டார். எப்படிலாம் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார் பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு மரணம் வருகிறதுனால தேவனுடைய ஒரு காரியம்தான், அவ்வளோதான். அப்படிலாம் எப்படியாவது தேவன் பாதுகாத்துருவார், எப்படியாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றிடுவார். அல்லது அவங்களுக்கு அவ்வளோதான் அந்த ஆயுசு நாட்களாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வரவே முடியாதுல்ல. இப்போ எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருந்தான். அந்த டைமில் அவர் அப்படி மரிச்சு போயிடுறாரு, அவருக்கு அந்த ஆயுசு முடியுது. ஆனால் இப்போ அவர் செய்ய வேண்டிய பணிகள் நிறையா இருக்குது. இப்போ தான் அவர் உள்ளே வந்திருக்கிறாரு, அவளை ஈஸியாக அவரை தொட முடியாது. ஆகவே தேவன் யாரை அனுப்புகிறாரு? ஆயத்தமாக்கப்பட்டிருந்த நல்ல குதிரைகள். எப்படி இருக்கு? இதோ எலியாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்க, சுற்றி இருக்க அக்கினிமயமான. அக்கினிமயமானன்னா கிட்ட என்ன செய்ய முடியாது? போக முடியாது. சாதாரண குதிரைகள் போக முடியாது. எலியா எப்படி மேலே எழுந்தருளி போனார்? என்ன வந்துச்சு? அக்கினி ரதம். ஆனால் எப்படி மேலே போனார்? சுழல் காற்றில். பிரைஸ் தி லார்ட். அக்கினிமயமான அந்த குதிரைகள் உள்ள அந்த ரதம் வருது. நாம் இமேஜின் பண்ணலாம், அவர் அதில் ஏறி இருப்பார், ஒரு காற்று அவர் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போகுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கார் பாருங்க. இங்கே இருக்கும்போது நடந்தே போய்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு மரியாதை கிடையாது. ஸ்தோத்திரம். எலியா சொல்லுவார், நீ ரதத்தில் போகிறோம் அப்படின்னு ஓடிக்கிட்டே தெரிஞ்சார். ஆனால் இப்போ முடிவு நேரத்தில் பெரிய ரதம் வருது. அந்த ரதம் எப்படி போகுது? இப்படி மேல் நோக்கி போகுது. இந்த ரதம் எப்படி போகும்? கிடைமட்ட கோட்டில் போகும். அந்த ரதம் எப்படி போகுது? சும்மா பறந்து போகுது. எத்தனை பாக்கியம், எத்தனை ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது அப்படி தான் போவோம், இறக்கையே இல்லாமல் பறப்போம். தேவதூதர்களுக்கு ரெக்கை இருந்தால் தான் பறப்பாங்க. நம்ம ரெக்கை இல்லாமலே நம்ம எப்படி போவோம்? எது மாதிரி போவோம்? ராக்கெட்டா ஜெட்டா? சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டாக சொல்லுங்கள். இது எதுக்கு வம்பு இந்த ஆள்கிட்ட? ராக்கெட்டா ஜெட்டா? உடனே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜெட் இப்படி போகும், ராக்கெட் இப்படி போகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் எல்லாம் ஒவ்வொரு ராக்கெட்டுகள். ஹல்லேலூயா, அப்படி போவோம் பாருங்க. அதான் அழகான பாடல். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் முழங்கால் படிடுவோம். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள், மகிமையில் காலமோ செல்லுதே, மறையுதே, எண்ணமெல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும்.
எல்லாம் வீணாகும், கல்வி எல்லாம் மண்ணாகும். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னல் எல்லாம் மாறி போம். துன்பமெல்லாம் மறைந்து போம், இன்னல் எல்லாம் மாறி போம். வியாதி எல்லாம் நீங்கி போம், நாயக நம் இயேசுவால். வியாதி எல்லாம் நீங்கி போம், நாயக நம் இயேசுவால். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில், சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் கதறிட, மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். அந்த நாள் நல்ல நாள், பாக்கிய நாள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உன் கிரீடத்தை ஒருவனும் பறித்து கொள்ளாதபடிக்கு அந்த கிரீடத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஹல்லேலூயா. நான் மறுபடியும் வந்து அவர்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நம்மை சேர்த்து கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். தேவனால் ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள் தலைப்பில் நாம் சிந்தித்தோம். அந்த பவுலை பாதுகாக்கும்படியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த தீவு முதலாளியும் ஜனங்களும், இரண்டாவதாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த மணவாட்டி, மூன்றாவதாக ஆதி மனிதர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டவைகள், ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யம், ஆயத்தப்படுத்தி இருந்த மீன், ஆயத்தப்படுத்தி இருந்த அக்கினிமயமான குதிரை. ஹல்லேலூயா. நமக்காக இவ்வளவு ஆயத்தம் பண்ணினவர் இந்த உலகத்தில் சின்ன சின்ன காரியங்களை ஆயத்தம் பண்ணி நமக்கு தரமாட்டாரா? நமக்காக ஒரு பரலோகத்தையே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களுக்கு நமக்கு பதில் தரமாட்டாரா? கண்டிப்பாக தருவார். ஆண்டவரை பார்த்து கேட்போம். இன்னொரு முறை அந்த வசனத்தை வாசித்து நான் ஜபிச்சு முடிக்க ஒரு முறை. 1 கொரிந்தியர் 2:9 சீக்கிரம் போடு. 1 கொரிந்தியர் 2:9. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் முடிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்மால் நினைச்சு பார்க்காதது, அதான் அர்த்தம். நாம் எதிர்பார்க்காதது, நாம் இப்படி இருக்கும் அப்படி நம்ம நினைச்சிருக்க மாட்டோம், ஆனால் அப்படி இருக்கும். அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவில்லை. எது? தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற, ஆயத்தம் பண்ணி இருக்கிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதற்கு ஆயத்தமாகி அந்த ஆயத்தமானவைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே.